என் பேர் மோகன்ராஜ்க்கா. சேலம் தெற்கு தொகுதியில பொருளாளராக சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியில நான் உறுப்பினர். வணக்கம், என் பேர் பா ஜனார்தனன். நான் சேலம் தெற்கு சட்டமன்ற தொகுதியில செயலாளர். சேலம் மாவட்டத்துல இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15 நாளா ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தின மாதிரி ஊடகங்கள்லாம் ஒரு செய்தியை புனைச்சி போட்டுட்டு இருக்காங்க. அதாவது முக்கிய பொறுப்பாளர்கள் விலகிட்டாங்க, இதனால நாம் தமிழர் கட்சி கூடாரம் காலி ஆயிடுச்சு, நாம் தமிழர் கட்சி இனிமேட்டு சேலத்தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த பொறுப்பாளர்கள் போனதுனால ஏதாவது சேலம் மாநகரத்தில் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சிக்கோ ஏற்கனவே வளர்ச்சியில தொய்வுக்கோ ஏற்கனவே வளர்ந்த கட்சியில ஏதாவது பிரச்சனைகள் வருமா, வேற ஏதாவது பாதிப்புகள் வருமா? மோகன்ராஜ், நீங்க சொல்லுங்க. மரங்கள்ல இருக்கிற கிளைகள் உதிர்வதனால மரம் சாய்ந்து விடுமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு இருந்தாரு. அது என்னைக்கும் நடக்க போறதில்ல. மரங்கள்ல இருக்க கிளைகள் உதிர்ந்ததுன்னா அதற்கு பதிலா மாற்றா இன்னும் செழுமையான இன்னும் ஆரோக்கியமான கிளைகள் முளைத்து வரும் அப்படிங்கறதுதான் நிதர்சனம். இன்னுமே மரம் வேரோட்டம் அதிகமாகி கிளை பரப்பி பெருமளவுல பெரிய மரமா வளர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாகவும் அமையன்றது நம்ம பொருள் எடுத்துக்கணும். ஏன்னா இப்ப சமீப காலங்கள்ல திட்டமிட்டு நடத்தப்படுற இந்த ஒரு வெளியேற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில வேலையே செய்யாத மாநகர பொறுப்பாளர்கள் ஆகட்டும், சில வேலை செய்யாத பொறுப்பாளர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்சி விட்டு வெளியேறேன்னு ஒவ்வொருத்தரா, அதாவது ஒட்டுமொத்தமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தா அது ஒரு பெரிய செய்தியாகி டக்குன்னு போயிடும் ஒரே நாள்ல அப்படிங்கிறதுக்காகவே திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரா போறாங்க. இது நீங்க இன்னும் குறிப்பா பார்க்க போனீங்கன்னா சேலம் மாநகரத்துல பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளராக இருந்தவர், அவரோட கோட்டத்துல கூட ஒரு கம்பம் இதுவரையிலும் போட்டதில்லை. அது குறித்து எத்தனையோ தடவை நாங்களே பல தடவை கூட்டங்கள்ல கேள்வி எழுப்பியிருக்கோம். இன்னும் சொல்ல போனா அவருக்கு இங்க வாக்கு இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. ஏன்னு நான் சொல்றேன்னா, அதே பகுதியில வசிக்கிறாரு, அழகாபுரம் பகுதியில. அந்த பகுதியில இருக்க கோட்டத்துல அவரால் ஒரு வேட்பாளரை கூட நிறுத்த முடியலைங்கிறது மிகப்பெரிய சர்ச்சையாச்சு. போன தடவை நாங்க எங்க உள்கட்சிக்குள்ளேயே அவர்கிட்ட பெரிய கேள்வியை எழுப்பியிருந்தோம். இது குறித்து சமீப காலங்கள்ல அண்ணன் அவர்கிட்ட மிகப்பெரிய கேள்வி எழுப்பினதாக பார்க்கப்படுது. அண்ணன் ஏன் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க செய்யறதில்ல, வேலை செய்யறவங்களையும் வேலை செய்ய விடுறதில்ல, நீங்களும் வேலை செய்யறது இல்லைங்கிறத கேட்க போய் தான் இவங்களுக்குள்ள முரண் ஏற்பட்டிருக்கு. அந்த முரணை இவங்க எப்படி திரிக்கிறாங்கன்னா, அண்ணன் எந்த வேலையும் செய்ய விடுறதில்ல, பண்றதில்ல, கிளையா பிரிக்கிறாரு. பொறுப்பாளர் கிளை பிரிச்சா என்ன, இல்ல தொகுதியா பிரிச்சா என்ன, எத்தனை கோட்டங்களா பிரிச்சா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? வேலை செய்யறவங்களுக்கு இங்க பொறுப்புங்கிறது நிரந்தரமானதுதான். அண்ணன்ட்ட நீங்க அடையாளப்பட்டிருக்கீங்க. அதை தாண்டி கீழே இருக்கிற தம்பிகள் வேலை செய்யற எல்லா வேலையும் தான் தான் செஞ்சதாக கொண்டு போய் அண்ணன்கிட்ட பேர் வாங்கிக்கிறதெல்லாம் செஞ்சுட்டீங்க. அதை தாண்டி நாம் தமிழர் கட்சியில இருக்கிறோன்றத வச்சு எத்தனையோ நட்பலன்களை நீங்க அடைஞ்சிருக்கீங்க. அதுல மாற்று கருத்து உங்களுக்கும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். உங்க கோட்டங்கள்ல திமுக பொறுப்பாளர்களிடம் இருந்து எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிட்டு அங்க வேட்பாளர் நிறுத்தாத முறைக்கொண்டு உங்களுக்கு தெரியும். போன உள்ளாட்சி தேர்தல நீங்க வேட்பாளர் நிறுத்தல. அப்படி இருக்கும் பட்சத்துல அந்த பகுதிகளில் வாக்கு யாருக்கு நீங்க செலுத்திருப்பீங்க? உங்களுக்கு வாக்கு இருந்திருக்கும், கட்டாயமா வாக்கு செலுத்திருப்பீங்க. அந்த வாக்கு நீங்க யாருக்கு செலுத்திருப்பீங்க? அப்போ உங்களோட ரொம்ப அனுகூலமா இருக்கிற திமுக பிரமுகர்களுக்கு தான் நீங்க செலுத்திருப்பீங்க. அவங்களுக்கு ஆதரவா தான் நீங்க அந்த பகுதியில வேட்பாளர் நிறுத்தலைன்னு உள்கட்சியில இருக்கிற அத்தனை பேத்துக்கும் தெரியும். இந்த முரண்னாலதான் இதெல்லாம் எழுப்ப போய் தான் சேலம் மாநகரத்துல இருக்க பொறுப்பாளர் உங்ககிட்ட கேள்வி எழுப்புறாங்க. உங்களுக்கு ஒத்துழைப்பு தரலைன்னு சொல்ல போய் தான் இப்ப நீங்க எல்லாம் வெளியேறி இருக்கீங்க. அதுலயும் இந்த வீரத்தமிழர் முன்னணியில ஒருத்தர் வெளியேறினாரு. அவர் சொல்லியிருக்க வார்த்தைகளும் அந்த இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப சிரிப்பா தான் இருந்துச்சு. ஏன்னா நகைமுறைனா தான் இருந்துச்சு. அவர் தைப்பூசம் ஒரு விழாவே எடுக்க மாட்டாரு. அவர் ஒரு பொறுப்பாளரா நீங்க இருக்கிற சேலம் மாவட்டத்தில் நீங்க வேணா கலா ஆய்வு செய்வீங்க. அப்படி ஒருத்தர் இருக்காரான்னு யாருக்குமே தெரியாது. அவர் இன்னும் சொல்ல போனா குடிச்சிட்டு ரோட்ல உருள்ற ஆசாமி. அதையெல்லாம் சொல்லிதான் அண்ணனுக்கு நாங்க முறையிட்டு இருந்தோம். அந்த முறையீட்டின் மேலதான் பாத்தீங்கன்னா அண்ணன் அதுக்கு வேணும் நடவடிக்கை எடுத்தாரு. இவங்களை எல்லாம் புறந்தள்ளினாரு. அதன் அடிப்படையில் தான் இவங்களாம் ஒவ்வொருத்தரா வெளியேறாங்களே தவிர வேலை செய்யாத காஞ்சி போன கிளைகள் தான் உதிர்ந்திருக்கே தவிர நல்ல வேலை செய்யக்கூடிய பொறுப்பாளர்களும் இங்க இருக்கிற திறமை மிக்க திறமைசாலிகளும் நாம் தமிழ் கட்சியில இன்னைக்கு களமாடிட்டு தான் இருக்கும். அதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்லைங்க. நன்றி. இப்ப அவரு சொல்லியிருக்காரு மரத்துல இருக்க தேவையில்லை, அதாவது காஞ்சி போன கிளைகள் தான் உதிர்ந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மரங்களோட அந்த சுழற்சி கிளை நல்லா தளிர்ந்து காஞ்சி விழுந்து மறுபடியும் புது கிளைகள் வரும். இப்ப சேலத்துல விழுந்த கிளைகள் அந்த மாதிரியா, இல்ல தேவையற்ற கிளைகள் நீங்க நினைக்கிறீங்களா? இது தேவையில்லாததான். அது என்ன தேவையே இருக்கு? அவங்களுக்கு இப்ப தேவையில்லைன்னு வெளியே போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இருக்கிறோம்னு வச்சா எத்தனையோ பேர் இந்த கட்சியில இருக்கலாம். சூழல் தவறிடுச்சு நடந்து சொல்லலாம். நீங்க ஒரு நம்ம முகநூல்ல கட்சி நடத்தவே கிடையாது. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. மக்கள்கிட்ட நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னாக்கா ஒரு சமூக ஊடகத்துல பல லட்சம் பேர் அதை பாக்குற இடத்துல நம்ம தளத்துல நான் இந்த மாதிரி ஒரு இடத்த மக்களுக்காக இந்த பணி செஞ்சேன்னு அந்த மாதிரி பதிவு செய்யலாம்.
நீங்க கட்சியிலே முரண்படுறீங்க, அண்ணன்ட்ட முரண்படுறீங்கன்னாக்கா நேரடியா ஒரு கடிதம் கொடுத்து இது மாதிரி இருக்கு, இது எனக்கு நீங்க சொல்றது இது எனக்கு ஒத்து வரல, அதனால நான் தற்காலிகமா நிரந்தரமா இல்ல தற்காலிகமா கூட நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நீங்க முன்கூட்டியே தேர்தலுக்கு 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்கூட்டியே நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. எதனால முடிவு பண்றீங்க? கட்சி கட்டமைப்பு தலைமை வந்து ஆட்கள் பலம் இன்னும் பத்தல, அதனால அந்த கட்டமைப்பை இன்னும் மறுசீரமைப்பு பண்ணி 10 அதாவது 50 தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்ன்ற 50 வாக்குக்கு ஒரு பொறுப்பாளர்ன்ற மாதிரி சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? சேலம் மாநகர மாவட்டம் அடையாளமா இருக்கிற உங்களை நம்புறாரு அண்ணன். நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. நீங்க ஒரு பொது தளத்துல நான் கட்சியிட்ட விலகிறேன் அப்படின்னு நீங்க பதிவு போடுறீங்கன்னாக்கா அது அது தலைமையில உங்க எவ்வளவு உங்க மேல நம்பிக்கை வச்சிருந்தா அந்த பொறுப்பு உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10 வருஷம் முன்னாடி உங்களோட அடையாளம் என்ன? இப்ப நான் அடையாளம் சொல்றேன், என் பேர் கேவும் மாசாங்க, நான் வடக்கு சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்னு சொல்றேன். நான் கிட்டத்தட்ட 2012 இருந்து பயணிக்கிறேன். எனக்கு பொறுப்பு இதுவரையும் நான் ஒரு தடவை வேலை செய்வேன், நேரம் கிடைக்கும் போது வேலை செய்வேன், கட்சியோட தேர்தலுக்கு ஒரு தடவை வந்து பயணப்படுவேன், என்னால முடிஞ்சதை ஒருங்கிட்டேன். இங்க இருக்கிற சேலம் மாநகர மாவட்டத்துல மட்டுமே இல்ல 11 சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுமே பாத்தீங்கன்னாக்கா நம்மள மாதிரி சராசரியா ஒரு அன்றாட ஒரு நார்மலா ஒரு சேலரிக்கு போறத ஆட்கள் அந்த மாதிரி தான் பொறுப்பாளர் தவிர ரொம்ப பொருளாதார வலுவாய்ந்த பொறுப்பாளர்கள் யாருமே கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு கட்டத்திலுமே கட்சியை வந்து நீங்க வாங்க எடுத்து செஞ்சு கட்சியை வளர்த்து நீங்க கொண்டு போங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு உணர்வா வரீங்க, நீங்க கண்டிப்பா நம்பி செய்வீங்க தான் உங்களுக்கு அந்த பொறுப்பை தராங்களே தவிர உங்களுக்கு ஏதோ ஒரு ஆதாயத்துல இன்னைக்கு நம்ம இத்தனை வருஷம் இருந்துட்டோம், நம்ம ஒரு அடையாளப்பட்டோம், நம்ம இதை வச்சு நாளைக்கு ஒரு பெருசா ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கலாம், ஒரு சைக்கிள் கான்ட்ராக்ட் எடுக்கலாம், நாளைக்கு ஒரு பேருந்து நிலையத்துல ஒரு பெருசா ஒரு குத்தகை எடுக்கலான்றது நீங்க அந்த மாதிரி சிந்தனை தான். அதுக்கான தளம் வந்து இந்த கட்சி கிடையாது.